அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் ரொம்ப நல்லவர். எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர். எந்த காலத்திலும் அவர் நல்லவர். எல்லா நிமிடத்திலும் அவர் நல்லவர். எல்லா நேரங்களிலும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்துல காரங்களை பிடிச்சு அவர் நல்லவர்னு சொல்லுங்க. தூங்குனா எழுப்பிடுங்க. தூங்க விடாதீங்க. தூங்குறதுக்கு சபைக்கு வரல. ஆமென். நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தூங்குனா எழுப்பிடுங்க. பக்கத்துல பாருங்க. தூங்க விடாதீங்க. சரியா? யார் ஒருத்தவங்க வார்த்தையை கேட்கிறார்களோ அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆமென். தூக்கம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறான். நன்றி ராஜா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நேற்று தினத்துல கர்த்தர் நிறைவாய் நடத்தினா. எத்தனை ஆண்டு? 33வது ஆண்டுல பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த 33 ஆண்டுகளை எப்படி கடந்தார்கள்? ஆமென். வரப்ப எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா வார்த்தையினால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேய்ச்சி ஆச்சி அரவணைத்து சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 பேர் நம்மளை விட்டு போனாலும் அவருடைய கிருபை மாறாது. ஆமென். இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, நாளைக்கு அதே முகத்துல நம்மள வந்து குத்துவாங்க. அவரு யாருன்னே தெரியாதுங்க. அவரு கூட நான் இல்லைங்க. பேதுரு சொன்னார்ல, 3 முறை ஏசப்பா கிட்ட அவ்வளோ நன்மைய வாங்கிட்டு அவர் யாருன்னே தெரியாதுங்க. ஏசப்பாவுக்கே அப்படி நடந்தப்ப ஆமென். நமக்கு அப்படி நடந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நல்ல கரங்களை தட்டி அவர் கிருபை என்றும் மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். நன்றி ராஜா. தேங்க்யூ டாடி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே. சவுண்டை. சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே. பாடுங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம். சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே தார. பாடுங்க. தாய் தந்தை நீரே
ஆதியும் நீரே, தாவரம் நீரே, தாரக நீரே. எந்த தலைக்கு மேல என்னே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கைய தட்டுங்க. எந்த வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் அவரை துதிப்பேன். இந்த வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான். ஹல்லேலூயா துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். வாய்களை திறந்து உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே ஆகும் ஆகும். எல்லாம் உம்மாலே உம்மாலேதான். தேங்க்யூ ஆகும். எல்லாம் உம்மாலே உம்மாலேதான் ஆகும். எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும். எல்லாம் ஏசையா சொல்லி முடியாத சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத பாடுங்க ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பாருங்க. உம்மாலாகும் சொல்லுங்க. எல்லாமே உங்க வாழ்க்கையில இந்த நேரத்திலே நான் அதை கட்ட வைக்கிறேன். எல்லாமே அவரால கூடும். எல்லாமே ஆகும் ஆகும். எல்லாம் உம்மாலேதான். அல்லேலூயா ஆகும் ஆகும். ஹல்லேலூயா ஆகும். உம்மாலேதான். அல்லேலூயா ஆகும். எல்லாம் உம்மாலேதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. வேற யாரும் கை தட்ட வேணாம். விசுவாசிக்கிறவங்க ஆமா என் தேவனால எல்லாமே கூடும், என் தேவனால கூடாதது ஒன்றும் இல்ல அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டினா போதும். ஹல்லேலூயா. ஆமென்.
எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கொடுத்த சபைக்காக, உறவினருக்காக, ஆமென், தாய் தந்தைக்காக, ஆமென், கூட பிறந்த ஆமென் சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்காகவும் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவருங்க, ரொம்ப நல்லவராயிருக்கிறார். பாருங்க, இந்த 33 ஆண்டு கர்த்தர் கடக்க வைத்தார். அம்மா நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வந்துருங்க. ஆமென். பாருங்க எவ்வளவு தரிசனம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இதே கூடாரத்துல அல்ல, பக்கத்துல பெரிய ஆலயத்துல ஒரே நேரத்துல ஆமென் 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு 1000 பேர் வருவாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பெரிய ஆலயத்தை கட்டி, ஒரு சில பேர் நினைக்கலாம் இதுவே போதும்ல, அவங்களுக்காக நான் பேசல. ஆமென். பக்கத்துல 1000 பேரை உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்க 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 அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த ஆலயம் இப்படியே இருக்காது. இந்த வருஷம் முடிவுகளுக்குள்ள இதுல பால் சீலிங் எல்லாம் போட்டு, ஏசி எல்லாம் போட்டு, ஏர் கண்டிஷன் போட்டு நல்லா தேவனை ஆராதிக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. கையில எவ்வளவுங்க இருக்கு? பர்சுல ஒண்ணும் இல்ல, கையில ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படிங்க சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆசைப்பட்டாதாங்க பெற முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசைப்பட்டாதான் பெற முடியும். ஆமா, கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. கார் வந்த உடனே ஐயோ பெட்ரோல் போடணுமே, அதுக்கு பஸ்ல 10 ரூபாயில போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு நினைச்சா கார் வராது. ஹல்லேலூயா. ஐயோ வண்டி வாங்கணுமே, வண்டி வாங்குறதுக்கு வண்டி வாங்கணும், வண்டி ஏசப்பா தருவாரு. வண்டிய வாங்கினதுக்கு அப்புறம் பெட்ரோல் போடுவ, வண்டி வாங்கி கொடுத்தவருக்கு பெட்ரோல் போட தெரியாதா? எல்லாரும் எப்படின்னா, கார் வந்துருச்சு ஆனா இது போறதுக்கு அதுக்கு பஸ்லயே போயிட்டு வந்துடலாங்க. ஏங்க இது தேவையில்லாத வேஸ்ட். நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், எல்லாரும் கார்ல தான் வரணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை இருக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லி வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க விட்டுருங்க, உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. வீடு கட்டணும், ஆனா என்ன இல்ல, காசு இல்லையே. எப்படி நான் வீடு கட்ட போறேன்? வீடு கட்டுகிறவர் அவர். ஹல்லேலூயா. இந்த கல்லை தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. எந்த கல்லை தள்ளினார்களோ அந்த கல்லினால கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. எங்க இடம் வாங்கணுங்க, காசு இல்லைங்க, என்னங்க பண்றது? சொல்லவா? ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. என் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. சீக்கிரமா கட்ட நமக்கு டெம்போ டிராவலர் தர போறாரு. ஊழியத்துக்கு எல்லாம் டெம்போ டிராவலர்லயே போக போறோம், வருவோம், எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆசைப்படுறவங்க அதை பெற்று கொள்ளுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் என் தேவைக்காக நான் பேசல, எல்லாரும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டணும், அதுக்காக நான் பேசுறேன். ஹல்லேலூயா. ஏங்க இதுக்கெல்லாம் எவ்வளவுங்க செலவாகும்?
ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு எவ்வளவு செலவாகும்? குறைந்தபட்சம் இந்த ஹாலுக்கு எப்படியோ ஒரு 3 லட்சம். ஆடியோ சிஸ்டம், பேடு எல்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் 3 லட்சம். அதை காட்டிலும் என் தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கடையில நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். அநேகர் ஆமென் சொந்த தொழில்களை உருவாக்க போறீங்க. கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆமென். அவர் பெருக செய்கிறார். இருக்கிறதை போடும் பொழுது அவர் அதை பார்த்து அதை அறுவடை செய்ய வைக்க போகிறார். இந்த சபையில நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாணிகளை திறந்த அந்நிய பாஷைகளை பேசுங்க. சும்மா இருக்காதீங்க. என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அநேக சொந்த தொழில்களை உருவாக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. ராபாஹல் சேரவாலரனபா. சொந்த டிராவல்ஸ உருவாக்குங்க. ஆமென். ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் அதை கொடுப்பார், அதை கொடுப்பார். ஆமென். டிராவல்ஸ், ஆமென். அநேகரை ஏற்றி போயிட்டு வர்றதுக்கு ஆமென் எல்லா டிராவல்ஸ் கர்த்தர் இந்த சபையில எழுப்புவாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் தேவனால கூடாதது ஒன்றும் இல்ல. ஹல்லேலூயா. அவர் அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. வாய்களை திறந்த அந்நிய பாஷை பேசுங்க. யாரு சும்மா இருக்க வேணாம், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்பதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வார். கேட்டதை தர மாட்டாரு, கேட்டதை விட 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 அதிகமாய் செய்வா. ஹல்லேலூயா. ஆமென். வேற என்ன? எல்லாமே அவரால கூடும். ஹல்லேலூயா. எல்லாம் அவரால கூடும், எல்லாம் அவரால கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். படிங்க, படிங்க. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாம் இங்க இல்லையா? இங்க இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. சேர்ந்து படிக்கலாம். மாம்ச சிந்தை, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசுவாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆமென். பாருங்க, கடந்த வேலைக்கு போறேன், அங்கேருந்து நேரா சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி வந்தேன், துதி ஆராதனை முடிச்சேன், வந்தேன். நேற்று தினத்துல எல்லா வேலையும் முடிப்பதற்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். இந்த நாளை நிற்பதற்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். இங்கேருந்து முடிச்சுட்டு போவதற்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன்னா அங்கேயே உக்காந்துருக்கலாம். வேஸ்ட் செலவு, போயிட்டு வரணும், லைவ்ல போடுறாங்க பாத்துக்கலாமே அப்படின்னு உக்காந்துருக்கலாம். ஆனா நான் இதை வேஸ்ட் நினைக்கல. என் தேவனுடைய ராஜ்யத்துல செலவிடுகிற ஒரு நிமிடமும் அது வீணாய் போகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல செலவிடுகிற ஒரு நிமிடமும் அது வீணா போகாது. எழுதி வச்சுக்கோங்க. தேவனுடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கு, பரிபூரண மருந்து இருக்கு. உங்களுக்கு வியாதியா இருக்கா? ஏசப்பா என் மனசு துக்கமா இருக்கு,
எனக்கு யாருக்கிட்ட சொல்லி அழுகணும் தெரியல. அவருடைய சமூகத்துல முட்டி போட்டு கையை தூக்கி, ஏசப்பா நீங்க தான் எனக்கு ஆறுதல்னு சொன்னீங்கன்னா அந்த மருந்து உங்களை ஆச்சும். தேவனுடைய பிரசனம் உங்களை ஆச்சும். உங்களை கட்டுகிறது, அதை கட்டிக்கொண்டே இருக்கும். ஹalleluya. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க பாருங்க. என்ன படிச்சோம்? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாமா. இதுல எது தெரியுமா? மாம்சம் மாம்சம் செத்து போயிடும், ஆனா ஆவி சாகாது. ஆவி என்ன ஆகாது? மாம்சம் செத்துரும். எதை பார்த்து தெரியுமா சாகும்? நம்ம கண்ணுலால பாக்குறோம்ல. உங்க வீட்டுல இப்ப இங்க நல்லா ஜோம் பண்ணிட்டு போவீங்க. வீட்டுல போன உடனே உங்க கணவனோ உங்க மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு தப்பு வரப்ப ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும் பாரு. அப்ப அந்த நேரத்திலையும் பொறுமையா இருந்து, கர்த்தர் என்னை அநாதி சிநேகத்தினால் என்னை மூடிக்கொண்டிருக்கிறார், அவருடைய காருண்யம் என்னை இழுத்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. மாம்ச சிந்தைய பத்தி நான் பேசுறேன். மாம்ச சிந்தையினால உங்களுடைய எண்ணங்கள் குறைய குறைய குறைஞ்சிட்டே தான் இருக்கும். சூழ்நிலைய பார்க்கும் பேசும், சூழ்நிலைய பார்க்கும் பேசும். உனக்கு தான் அப்படி ஆயிடுச்சு, நீயா ஆராதிக்கிற? பக்கத்துல கேட்பான், உனக்கு தான் சர்ச்சுக்கு போய் இவ்வளோ சவுண்டு நடக்குது, நீயா போற அப்படின்னு கேட்பான். அது இல்லைங்க மாம்சத்தின் சிந்தை. ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. ஹalleluya. மாம்சத்துல குறைவு வரும்தான், ஆவியில குறைவுகள் வந்தாலும் நிறைவானவர் வரும்போது ஏன் கைய தட்டிடும்ல. ஹalleluya. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது சொல்ற பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கட்டாப்பா, அப்படியே நடக்கட்டாப்பா. குறைவானது அத முடிங்க பாப்பா, குறைவானது ஒளிந்து போ. ஹalleluya. நான் வேகமாய் செல்லுகிறேன். கர்த்தர் உங்களோட பேசுவாராக இந்த நாள்ல. ஆமென். ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்தினார், அதை நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன். ஆமென். பேதுருவை பத்தி படிச்சிருப்பீங்களா? தெரியுமா? பேதுரு என்ன பண்ணுவாரு? மீன் பிடிப்பாரு. ஆமென். இவரு மீன் பிடிப்பார். இவருடைய தொழிலே என்னது? மீன் பிடிக்கிறது தான். இந்த மீன் பிடிக்கிற தொழில எங்க மீன் இருக்கும், எந்த இடத்துல வலைய போட்டா என்ன மீன் கிடைக்கும், எங்க கிடைக்காது எல்லாமே தெரியும். ஆனா இந்த மீனை கவனிங்க, எடுத்து வாசிக்கலாம். மார்க் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். யார கண்டார்? இயேசு யார கண்டார்? சீமோன் என்கிற பேதுருவை கண்டார். ஆமென். என் கூட வரணும், அப்படியே இதாயிடக்கூடாது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சீமோன் என்கிற பேதுரு யாரு பாக்குறா?
இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. இவங்க பார்க்கல, இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நான் சொல்றேன், நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப என் தேவன் யார பாக்குறாரு? சீமோன் என்கிற பேதுருவை என்ன வேலை செய்யறாங்களோ அதையும் பார்க்கிறார். அவர் உங்களை மட்டும் ஆராய்ந்து அறிகிறவர் அல்ல, உங்களுடைய வேலைகளையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். யாருக்கு பின் செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். பாருங்க, யாருக்கு பின் செஞ்சாங்க? எதை விட்டுட்டு? தங்கள் வலைகளை விட்டுட்டு. அது படிங்க பாப்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. In the mighty name of Jesus நான் பேசுகிற, ஆமென், எந்த இடத்துல குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் இந்த நேரத்துல ஒரு ஆவி அந்த இடத்துல செயல்படுகிறது. ஒரு காற்று அந்த இடத்துல வீசப்படுகிறது. ஒரு காற்று அந்த இடத்துல செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால I declare அந்நிய பாச பேசுறவங்க அந்நிய பாச பேசிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. தங்கள் வலைகளை விட்டு எதை விட்டுட்டு போறாங்க? அந்த இடத்துல ஒரு எல்லையை கர்த்தர் விரிக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்கள் எல்லைகள் இன்னும் விஸ்தாரப்படணும்னா ஆசைப்படுறவங்க மட்டும் கேளுங்க, இல்லாட்டி வேடிக்கை பாருங்க. ஆமென். ஆசைப்படுறவங்க கேளுங்க. ஆமென். உங்கள் எல்லைகளை விரிவாக்கப்படணும்னா இன்னும் அவருக்கு பின் செல்றப்ப உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவார். ஆமென். பாருங்க, தங்கள் வலைகளை விட்டு அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே இருக்கிறான். வலை, வேலை, வீடு, சாப்பிட்டு தூங்குறது. திரும்பி என்ன, அது மறுநாள் காலையில ஏஞ்ச உடனே திரும்பி கடல்ல போய் வலைய போட்டு மீனை இழுத்து மீனை பிடிச்சி சமைச்சு அதை வித்து சாப்பிட்டு திரும்பி தூங்கி. நான் சொல்றேன், கர்த்தர் இதற்காக உங்களை அழைக்கல, இதற்காக உங்களை தெரிந்தெடுக்கல. எதற்காக தெரிந்தெடுத்தாருன்னா, இந்த வரிய படிங்க. யாருக்கு பின் சென்றார்கள்? அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாருக்கு பின்னாடி போகணும்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய, ஆமென், நீங்க ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. எப்போ
யாருக்கு பின் சொல்றப்ப? இயேசு கிறிஸ்துக்கு பின் சொல்றப்ப. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப சிஎம்மா இருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷன் பின்னாடி போனா உங்க லெவல இருக்க இருக்க குறைக்க தான் செய்வான். அவன் மேல எந்திரிக்க கூடாது, அவனை கீழே உட்கார வைன்னு தான் சொல்லுவான். அதுதான் மனுஷன் பின்ன. ஆனா இயேசுவுக்கு பின்னாடி போனா நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து எனக்கு இறங்கி வரும். ஹல்லேலூயா. யாருக்கு பின் செல்றப்ப? அவருக்கு பின் செல்றப்ப, அவருக்கு பின் செல்லும் பொழுது கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த பேதுரு யாருன்னு சொல்றேன், எழுதி வைங்க. இந்த பேதுரு எல்லாத்திலுமே முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பேதுரு யாரு? முந்திரி கொட்டை. எல்லாத்திலுமே முந்திப்பாரு. அப்படியே ஒரு பாட்டு பாடினா நல்லா கை தட்டுறது, ஏசப்பா சோத்தம் 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 அப்படின்னு. ஒரு பலூன் பெருசா ஊதுறோம், அந்த பலூன்ல ஒரு சின்ன ஊசி பட்டா என்ன ஆயிடும்? அது என்ன போயிடும்? அந்த பலூன் உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இந்த பேதுரு. ஒரு சீசன்ல நல்ல ஊழியத்துக்கு வருவாரு, ஆனா ஒரு சீசன்ல எனக்கு யாருமே இல்லையா ஏசப்பா, நான் தனியா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்களான்னு கூட தெரியல. ஒரு சீசன்ல நல்ல ஜெபம் பண்ணுவான், ஆனா ஒரு சீசன்ல என்னை மட்டும் நான் இனிமேல உயிரோட இருக்கவே வாழல, நான் மறிச்சுட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீசன்ல இப்படியும் சொல்லுவான். இந்த பேதுரு உங்க எல்லாருக்கும் தெரியும். பேதுரு இயேசுவின் சீஷர்ல ஒருத்தர் தான். ஏசப்பாவோட சீஷர்ல ஒருத்தர் தான் பேதுரு. பாருங்க, ஏசப்பா என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சீசன்ல இப்படி ஆயிடுறாங்க. நான் சொல்றேன், எல்லா விஷயத்திலையும் என்ன பண்ணக்கூடாது? முந்திக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணக்கூடாது? அப்படியே நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே முந்தி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த விஷயமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வரப்ப, ஹல்லேலூயா. இன்னைக்கு டைட்டில் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தனைகளை மாற்றுவார். இந்த கால வேளையில நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா அளவுகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால எல்லா அளவுகள் மாறுவதாக. ஆமென். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தனைகளை இந்த கால வேளையில மாற்றுவாராக. எதை யோசிக்கிறீங்களோ அவர் யோசனையில் பெரியவர், செயல்படுகிறதில் வல்லவர். ஆமென். என் தேவன் யோசிக்கிறதுல பெரியவர். நீங்க நினைக்கலாம், இந்த 20,000 இந்த மாசத்துல அங்க 5, இங்க ஹாஸ்பிட்டல் 10, மீதி 2 ரூபா கையில நிக்குங்க, அந்த 2 ரூபா வச்சுட்டு ஓட்டணுங்க. அது ஓட்டுறது அல்ல, அது சாதாரண மனுஷனும் செய்வான். கர்த்தர் இல்லாதத, என்கிட்ட எதை இல்லையோ
அது இருக்கிறதை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் கர்த்தர் நல்லவர். ஷேபாகல் சேரேதாலரனமா. யோபு பேதுரு மீன் பிடிச்சிட்டே இருப்பாரு. அவரோட தொழிலே என்னது? கடல்ல போய் மீன் பிடிக்கிறது தான். சொந்த தொழில் தான். ஆனா அதுல ஒரு சந்தோஷமும் இல்ல, சமாதானமும் இல்ல. கர்த்தர் தெரிந்திருக்கிறார். பேதுருவை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். எதனாலங்க தெரிந்தெடுக்கிறார்? ஏன்னா மீன் பிடிக்கிறவங்க சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவங்க சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் அந்த மனுஷனை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அந்த மனுஷனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். எல்லாருமே பர்ஃபெக்டா செய்யறாங்க, அவங்கள தேர்ந்தெடுக்கல. யாரை எடுக்கிறார்? எதுவுமே இல்லைங்க. அவனுக்கு ஒரே தொழில் என்னது? மீன் பிடிக்கணும். மீன் பிடிச்சு சாப்பிடணும், அதை விற்கணும். அவ்வளவுதான் தெரியும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமே. யாருக்கு பின் செஞ்சாங்க? இயேசுவுக்கு பின் செஞ்சாங்க. எல்லாரும் சொல்லுவோம், யாருக்கு பின் செஞ்சாங்க? இயேசுவுக்கு பின் செஞ்சாங்க. உங்க வீட்டுல எந்த ஒரு தரித்திர ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அதை பார்த்து பேசுறப்ப இறையாதே, அமைதலாயிரு. இந்த இடத்துல நான் நிறைவே பேசுகிறேன். இந்த இடத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப கர்த்தர் அந்த வாயின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லாதத பேசாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை பேசாதீங்க. எது அந்த இடத்துல இல்லையோ அதை பார்த்து பேசுங்க. ஆமே. என் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க டாக்டர் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 14வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு 14வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து
உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு கடலின் விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏறின உடனே காட்சி அமர்ந்தது. கர்த்தர் உங்க இடத்துல பேசுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ இயேசுவானவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷர்களை எல்லாம் கூட்டிட்டு படகுல என்ன பண்றாரு? ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சிட்டு எல்லாம் டயர்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கடல்ல ஒரு என்ன வருது? காற்று வருது. அவங்க காற்றுல என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. ஆவேசம். ஆமென். இங்க இருக்கிற எத்தனை பேர் பயப்படுறீங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இதுவரையில நடத்தினவ இனிமேலும் நடத்துவா. நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. இயேசு என்னோடு. சொல்லுங்க. இயேசு என்னோடு. இயேசு என்னோடு. பயப்பட மாட்டேன். சொல்றவங்க சொல்லுங்க. பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன். நான் பயப்பட. இப்படியெல்லாம் பாட்டு பாடுறோம்ல. இப்படி பாட்டு பாடின உடனே வீட்டுல போன உடனே ஒரே பயம். ஐயோ எனக்கு பில்லி சுனியம் வச்சிட்டாங்க போல. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க ஏசப்பா. எனக்கு அப்படியே ஏதோ கை காலெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே எனக்கு ஏதேதோ ஆகுது. வேர்வெல்லாம் கொட்டுது. இங்க எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல பயப்பட மாட்டேன் அப்படின்னு பாட்டெல்லாம் வருது. ஆனா அங்க போனா இந்த மனுஷங்க என்ன ஏளனமா பாக்குறாங்க. என்னை விட பெருசா இருக்காங்க ஏசப்பா. அங்க போனா பயந்து இருக்கிறாங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில இருப்பீங்க தெரியாது. அந்த இடத்துல பேய் தான் வருதுன்னு பயப்படுறாங்க. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு போறாங்க. குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி இங்க பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு நல்லா போறாங்க வீட்டுக்கு. போயிட்டு இருக்கிற கடல் வழியில ஒரு காற்று வருது பாருங்க. அந்த காத்துல எல்லாம் அப்படியே பயந்து போறாங்க. சீஷர்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம போறாங்க. ஆனா அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கட்டலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆமென்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கடலின் மேல நடக்கிறவர். உங்களுக்கு எதெல்லாம் சூழ்நிலை எதிர்மறையா இருக்கிறதோ அதன் மேல எல்லாம் என் தேவன் ஆமென், அவர் நடந்து வருகிறவர், அவர் நடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நடந்து வருவா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை எதிர்மறையான சூழ்நிலையில் மேல நடந்து வருவா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா படிச்சு பாருங்க. 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே. யாரு யாரு சொல்லுங்க பாப்போம். நீரேயானால். ஏங்க இந்த வார்த்தைக்கு நான் என்னன்னு சொல்றது? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீரேயானால். இந்த வார்த்தை படிங்க, நீரேயானால். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, யாருன்னே தெரியல. இவர் இயேசு கிறிஸ்துவா? அவ பேயினே நினைச்சிட்டா, அவ்வளவுதான். கடல் மேல நடக்கிறது யாரு? இயேசு இல்லைன்னு நினைச்சிட்டார் அவரு. நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? ஐயோ வராத, அங்கே நின்னு, நான் கடவுள், நான் தான் நடப்பேன், நீ நடக்க மாட்ட, நீ கீழே விழுந்துருவப்பா, கடல் ஆழம்பா அப்படின்னா சொன்னாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியா சொன்னாரு? அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவன், வாப்பா, என் கிட்ட வாப்பா, என் கிட்ட வா, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யம் என்னிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு தேவையான எல்லாம் எனக்கிட்ட இருக்கு. ஆமே. பாருங்க, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இப்ப வரார். இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல என்ன பண்றாரு? நடக்கிறாரு. என்ன பண்றாரு? நடக்கிறாரு. காற்று, அடுத்த வசனம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா. எத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கிறீங்க? கூப்பிட்டு இசப்பா என்னை ரட்சிங்க, இந்த ஆபத்துல இருந்து என்ன விடுவீங்கப்பா. ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உங்க கூட தான் இருக்கிறார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு எதிராய் வருகிற காற்றை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் அமிழ்ந்து போகையில், எதுங்க அவர் அமிழ்த்தது? அந்த வசனத்தை போடுங்க. காற்று பலமா இருக்கிறத எதை கண்டு? காற்று பலமா இருக்கு. ஐயோ, இந்த காத்துல நான் கீழே விழுந்து செத்து போயிட்டேனா? அப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல அநேக பயத்தினால இந்த சூழ்நிலை நான் கடந்து வரக்கூடாதபடி என்னை பயமுறுத்துகிற அந்த ஆவியை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் I declare in the name of Jesus. ஆமென். அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா. என்ன பண்றா? என்னை ரட்சிங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அடுத்த வசனம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. படிங்க, இந்த வார்த்தையை மட்டும் படிங்க. உடனே இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே, ஏன்பா சந்தேகப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறப்ப உனக்கே ஐயா பயம்? இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா பயங்கள் இந்த கால வேளையில கர்த்தர் உடைக்கிறா. ஆமென். அவர் உங்க கூட இருக்கிறப்ப நீங்க சந்தேகப்படக்கூடாது. இந்த மலையை பார்த்து இந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னா அப்படியே ஆகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? விசுவாசத்தின் அளவு பெருக பெருக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அற்ப விசுவாசியே, ஏன்பா சந்தேகப்படுற? நான் உன் கூட தானே இருக்கிறேன். நான் உன் கூட தானே இருக்கிறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை உயர்த்துவேன், உன்னை கட்டுவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எங்க பேதருக்கு நீச்சல் தெரியாதா? ஒரு மீன் உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? ஒரு மீன் பிடிக்க கடலுக்கு போறாங்கன்னா எல்லாமே தெரியுமா தெரியாதா? நீச்சல் தெரியாதா? எந்த ஆழத்துல இருந்தாலும் நீச்சல் தெரியும்ல. ஆனா அவன் நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னமே அந்த பிரச்சனையில அவனை நான் காப்பாத்தணும் சொல்லி அவர் தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடித்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிக்க தரிசனமா பேசுறேன். அவர் உங்கள் கையை பிடித்து, உங்கள் கையை பிடித்து, உங்கள் கையை பிடித்து, உங்க கையை பிடித்து அவர் நீட்டி, அவர் உங்க கையை பிடித்து, உங்கள் கையை பிடித்து அவர் தூக்குகிறாரு. ஹல்லேலூயா. அவர் எளியவனை, குப்பையில் இருந்த சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நித்தியரே, சத்தியரே, நிரந்தரம் நீதானையா. நித்தியரே, சொல்லுங்க. சத்தியரே, நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காற்றை பார்த்து பயப்படாதீங்க. காற்று பலமா வீசினாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலைய ஈஸியா அப்படியே ராஜா மாதிரி அப்படியே நடந்து வருவீங்க. நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரி பற்றாது. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வங்க. நான் ஆராதிக்கிற என் தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறா. என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இப்படியெல்லாம் அற்புதத்தை பார்த்துட்டு இந்த பேதுரு என்ன தெரியுமா பண்றாரு? ஆமென். உங்களுக்கு தெரியுமா இந்த பேதுரு என்ன தெரியுமா பண்றாரு? இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிக்கிறார். ஏங்க, அந்த காத்து பலமா இருக்கு, ஏசப்பா என்ன ரட்சிங்கன்னு சொல்லி அவன் வாயில கூப்பிட்டப்ப ஏசப்பா காப்பாத்தினாருல்ல. அப்ப காப்பாத்தினாரு. இப்ப இயேசுவா நான் அவரு கூட இல்ல,
நான் அவர் கூட இல்லவேங்க. 3 முறை ஏசப்பாவை மறுதலிக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை முறை? 3 முறை யார மறுதலிக்கிறான்? அப்பொழுது அவன் அது எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. 26:74. அப்பொழுது அவன் மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் அப்போ நல்ல ஜெபம் பண்ணார்ல, ஏசப்பா என்னை ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்தினாரு, ஏசப்பா கூடவே இருந்தாரு, ஏசப்பா கூடவே சாப்பிட்டாரு, ஏசப்பா கூடவே தூங்கினாரு, எல்லாமே பண்ணாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? யாருன்னே தெரியாதுங்க, அவரை நான் அறியேன். அவரு கூட நான் இல்ல, நான் அது வேற ஆளு, நான் வேற ஆளு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை மறுதலிக்க கூடாது. ஆமே. அவர் அந்த சிலுவையில நமக்காக எவ்வளவு அடிபட்டாரு. அது அவரு மறுதலிச்சிருந்தா நம்ம இங்க உக்காந்து இருக்க முடியாது. பாருங்க, மறுதலிக்கிறான். 3 முறை மறுதலிக்கிறான். எனக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. எதனால மறுதலிக்கிறான்? இப்ப ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச உடனே இப்ப சீஷர்களை தேடுறாங்க. தேடின உடனே யாருமே கண்ணுல தென்படல. அப்போ ஒரு ஸ்திரீ சொல்றாங்க, ஏய் நீயும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தானே? இல்ல, நான் இல்லங்க, அது வேற ஆளு. பாருங்க, இந்த ஊழியத்துல எத்தனை பேரு கூட இருந்தாலும், எத்தனை பேரு விட்டுட்டு போனாலும், எத்தனை பேரு கூடவே நிலைச்சிருந்தாலும் அவர் கிருபை என்றும் மாறாது. ஆமே, ஆமே. அவருக்கு தெரியும் யாரு இருக்கணும், யாரு இருக்க கூடாதுன்னு. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? உங்க துதியின் அளவுகள் பெருகணும். ஆமே. இந்த இடத்துல இப்படியே உக்காந்துட்டு போக கூடாது. இயேசுவே என்னை உயர்த்துங்க அப்படி கேட்கிறப்ப அவர் உயர்த்துவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள் உயரட்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நான் ஏந்தி நின்று உன் கைய கர்த்தர் கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவா. உங்க கரங்களை கர்த்தர் கொடுக்கிற அளவாய் மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க கரெக்டா சொல்றாரு. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தரம் மறுதலிப்ப அப்படின்றாரு. அதே மாதிரி எங்க பேதுரு அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டாரு. 5 அப்பம் 2 மீன், அத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுறத எல்லாத்தையுமே அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஆபத்துன்னு வரப்ப ஏசப்பானா யாருனே தெரியாது அப்படின்ட்டாரு. நான் சொல்றேன், உங்களை அவர் ரொம்ப நேசிச்சு இருக்கிறார். நீங்க உங்க வாயினால அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அவருடைய அன்பு உங்களை எப்பொழுதும் உங்களை விட்டு போகாது, உங்களை விட்டு போகாது. ஒரு நாளும் அவருடைய அன்பு உங்களை விட்டு போகாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் புரியுதா? புரியுற மாதிரி தான் பேசுறேன். ஆமென். ஆனா அப்போஸ்தலர் சீக்கிரமா எடுப்போம். 3வது அதிகாரம் அதன் 1வது வசனத்திலிருந்து ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து
சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்து பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட வாசலாண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு என்றார்கள். அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை படிப்போம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, அடுத்த வசனம், வலது கையினார் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும், சேர்ந்து படிப்போம், பலம் கொண்டது. ஹல்லேலூயா, பலம் கொண்டது. பாருங்க, எத்தனை டைம் மறுதளிச்சாரு. எல்லாரும் பேசணும். 3 முறை மறுதளிச்சாரு. ஆனா அவர்தான் மறுதளிச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மறுதளிக்கல. எதனால நட? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி அவனை கர்த்து பேதுரு தூக்கி விடுறப்ப உடனே அவன் கால்களுக்கு கர்த்தர் பலத்தை அனுப்பினார். அவன் துதித்து எழுந்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வெளிப்பாட சொல்றேன், கர்த்தர் நல்லவர். ஆமென், என் தேவன் நல்லவர் என்றவங்க நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு என்றார்கள். யாங்க நோக்கி பார்க்க சொன்னாரு? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னை நோக்கி பார்ப்பா. எதனால ஏன் சொன்னாரு? ஏன் தெரியுமா? ஆமென். அது 6வது வசனத்துல 7வது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். ஏங்க சொல்லுங்க, அவன் குதித்து எழுந்து நடந்தான். இந்த 8வது வசனத்துல நடக்கிறத அவன் 4வது வசனத்திலே பார்த்துட்டாரு. என்னை நோக்கி பாரு, நீ நடப்ப. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு புரியுது? 4வது வசனத்துல சொல்லுது, எங்களை நோக்கி பாரு என்றார்கள். நான் சொல்றேன், உங்களை நோக்கி பார்க்கிறவங்க எந்த சூழ்நிலையில எழுந்திருக்க முடியாம இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்க்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 4வது வசனத்துல நடக்க வேண்டிய விசுவாசத்தின் கண்களினால பார்த்த பொழுது, ஹல்லேலூயா, அங்க என்ன நடக்கணும்னு என்றத முன்கூட்டியே பேதுரும் யோவானும் சிந்திச்சிட்டாங்க. இவன் எழுந்துச்சு நடக்க போறாயா, என் தேவனை துதிக்க வர போறாயா. ஹல்லேலூயா. ஆசை இருக்கா? கர்த்தர் செய்வா. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு செய்வா. அவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும்.
ஹalleluya, ஹalleluya, ஆமென். 6வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்படியே எல்லாரும் எழுதுங்க பாப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால I declare in the name of Jesus, எல்லா எழுந்திருக்க முடியாத முடக்கு தன்மைகள் எல்லாம் வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஆமென். எல்லாரும் எழுந்துட்டோம். ஆமென். இந்த வார்த்தையை படிங்க பாப்போம், இந்த வார்த்தையை படிங்க. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அடுத்த வசனம் போடுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களுக்கு கர்த்தர் பலத்தை அனுப்புகிறார். அவனை எழுந்து நிற்க முடியாத நிலையில கர்த்தர் அவன் கால்களுக்கு பலத்தை அனுப்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அவன் 8வது வசனம் சொல்லுது, அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹalleluya. அவன் எப்படி நடந்தான்? ஐயோ, இப்பதாங்க ஸ்டார்டிங், பலன் இல்லங்க, அப்படி நடக்கல. அவன் எந்திரிக்கிற போரே குதித்து எழுந்து நடந்தான். ஹalleluya, 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 ஹalleluya. என் தேவன் நான் யோசிக்கிறதை காட்டிலும் செயல்படுகிறவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் உங்க கால்களுக்குள்ள கர்த்தர் பாதைக்கு வெளிச்சமா இருப்பாராக. ஆமென். எந்த வழியில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் கால்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹalleluya, ஆமென். நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். ஆமென். எழுந்திருக்க முடியாம எத்தனை பேர் இந்த வேலையில ஆமென் செய்ய முடியாத எத்தனை வேலைகள் இருக்கலாம். கர்த்தர் அதை செய்வதற்கு உங்கள் கால்களை பலப்படுத்துகிறார். உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்தி வைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல நல்ல நல்ல. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இதுவரையில் இருந்த சூழ்நிலை வேற, இனிமே இருக்கிற நிலைமை வேற. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்றது இல்ல, இனிமே நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றத இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தீர்மானிக்க போகுது. ஹalleluya. இதுவரைக்கும் அந்த சப்பானி வாசலுக்கு வெளியில இருந்தான். என்னைக்கு அவன் முடவன்ல இருந்து அதை எழும்பி அவன் இயேசுவின் நாமத்தில் நடந்தானோ அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை மாறிச்சு, அவன் சூழ்நிலை மாறிச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் பேச நேத்து சொன்னதே வார்த்தை தான். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். அநேகர ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாய் அநேகரை ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவன் வாழ்க்கை சப்பானி, இதுவரைக்கும் அவன் நிலைமை பிச்சை எடுத்த நிலைமை, இதுவரைக்கும் கையேந்தின நிலைமை. என்னைக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்களோ அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தான். இன்னைக்கு அநேக பார்த்து பேசுறேன், இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. இதுவரைக்கும் நீங்க முடங்கி உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து இங்க எழும்ப போறீங்க. அந்த பலவீனத்திலிருந்து எழும்ப போறீங்க, அந்த வியாதியிலிருந்து எழும்ப போறீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து எழும்ப போறீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கரங்களை பிடித்து உங்களை தூக்கி எடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கை வாசலிலே அமர்ந்திருந்தான்.
ஆனா என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினானோ அப்பொழுது அவன் எழும்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் எழும்ப போகிறீர்கள், நீங்கள் எழும்ப போகிறீர்கள், நீங்கள் எழும்ப போகிறீர்கள். எல்லாம் பார்த்து சொல்லுவோமா? நான் எழும்புவேன் சொல்லுங்க. நான் எழும்புவேன், நான் மீண்டும் எழும்புவேன், நான் மீண்டும் எழும்புவேன். இயேசுவின் நாமத்தினால நான் இந்த வார்த்தையை உங்களுக்காக நான் டிக்ளேர் பண்றேன். நீங்கள் எழும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? நீங்க எழும்ப போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை, முடங்கி கிடந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் உட்கார்ந்திருந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் பிச்சை எடுத்த வாழ்க்கை, ஆனா வார்த்தை வந்துச்சு, வாழ்க்கையே மாறிச்சு, வாழ்க்கையே மாறிடுச்சு. உன் நிலைமைய மாற்றதான் இயேசு வந்தார். உன் சூழ்நிலையை மாற்றதான் இயேசு வந்தார். உன் தரித்திரத்தை மாற்றதான் இயேசு வந்தார். உன் வாழ்க்கையை உயர்த்ததான் இயேசு வந்தார். நீ இப்படியே இருக்க மாட்ட, நீ இப்படியே இருக்க முடியாது. ஏன்னா இயேசு வந்துட்டாரு. உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் உன் வாழ்க்கை உன்னோடு கூட வந்து விட்டார்.